சூர்யா பதில் சொல்ல வேண்டும். பல பேருக்கு பதில் சொல்றோம். இப்போ முதல்ல அருணனையா சொன்னாரு, நீங்க அதிமுக முதுகுல சவாரி செஞ்சு தானே சீட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் களத்துல பணி செய்வது, கீழே போய் வேலை செய்வது, கட்சி கூட்டங்கள் நடத்துவது, பாகமுகர்கள் போடுவது, இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி 61,000 கிளைகளில் பாகமுகர்களை பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்கு. இவங்க கட்சியில் 3000 பேர் தான் போட்டிருக்காங்க, தேர்தல் கமிஷனுடைய ரெக்கார்டு. அப்போது கீழே பணி செய்து அதன் மூலமாக ஜெயிக்கிறது இல்லை ஜெயிக்காமல் போகிறதுன்றது இரண்டாவது. திமுக போன்ற கட்சிகள் முதுகில் சவாரி செய்து எளிதாக ஜெயிப்பது அப்படின்றது இன்னொன்று. இது நான் ஒன்றும் தவறான விஷயத்தை சொல்லலை. உண்மையிலே திமுக தலைவர்களே பல மேடைகளை காங்கிரஸ் கட்சி எப்படி சீட்டு ஜெயிக்குதுன்றது ஓப்பனாக பேசியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சீட்டு எப்படி இவர் ஊரில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களே அமைச்சர் நல்லா தெளிவாக ஓப்பனாகவே பேசியிருக்காரு. இவங்களுக்கு தேவையில்லாமல் நாங்கள் உழைச்சி எம்பி ஆக்குறோம், எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்ற கருத்துக்கள்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இது பொதுவில் இருக்கக்கூடிய 24 அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வந்தப்ப அதிமுக தலைவர்கள் கூட பல பேர் சொன்னாங்க தோல்ல தூக்கி சுமந்தோம், தேவையில்லாத சுமை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. நான் கேட்பது, களத்துல பணி செய்வது கம்யூனிஸ்ட் கட்சி எங்க தேர்தல் வேலை செய்யறாங்க, எங்க கட்சி கூட்டம் போடுறாங்க, என்ன பண்றாங்க, அது எங்கேயுமே எங்களால மட்டும் இல்ல அவங்களாலே பார்க்க முடியல. ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. இரண்டாவது ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அடுத்தது நம்ம ஐயநாதன் சார் சொல்றாரு கார்த்திகை தீபம் தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், எனக்கு ஐயநாதன் ஐயா சாரோடு வரேன், நான் ஒரு கிறிஸ்தவர் வீட்லையோ இல்லை இஸ்லாமியர்கள் வீட்லையோ கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கிறவங்களும் எனக்கு காமிங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு நீங்கள் சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையில் எந்தெந்த மாற்று மதத்தினர் வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடி இந்த தமிழர் பாரம்பரியத்தை யார் யார் வீட்டில் கடைபிடிக்கிறாங்கன்றது நீங்கள் எனக்கு கூப்பிட்டு போய் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். நீங்கள் இது போன்ற தவறான ஒரு போலி மதச்சார்பின்மையை தமிழகத்துல 50-60 ஆண்டுகளா நீங்க பின்பற்றி வந்துட்டீங்க. நாங்க உண்மையை எடுத்து சொல்றோம். இது மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் இஸ்லாமியர்கள் கிட்டயோ கிறிஸ்தவர்கள் கிட்டயோ கேட்டீங்கன்னா கூட பொங்கல் எங்க பண்டிகை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்களை இழுத்துட்டு தமிழரா ஒன்றிணைவோம்னு சொல்லிட்டு இந்த பம்மாத்துல ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறதுன்னு ஒண்ணு இல்லையா? அது உரிமை இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளிக்கக்கூடிய உரிமை இல்லையா? அது இந்துக்கள் 100% கொண்டாடுறாங்க, மற்றவர்கள் கொண்டாடுகிறார்களா? கார்த்திகை தீபம் சரி, இப்ப கார்த்திகை தீபம் எல்லாரும் கொண்டாடுற பண்டிகை தானே. இப்ப அந்த தீபத்தூண்ல விளக்கேற்றதுனால இன்னொருத்தங்களுக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஏன் மத நல்லிணக்கம்? டிசம்பர் 25ஆம் தேதி டெல்லியில தீபத்துல ஒரு நிமிஷம் டிசம்பர் 25ஆம் தேதி டெல்லியில நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அது விருப்பத்தின் அடிப்படையில் கலந்து கொண்டார். விருப்பத்தின் அடிப்படையில் கலந்துட்டார். அப்புறம் பேசுங்கன்னு சொல்றேன். அப்புறம் இப்ப கார்த்திகை தீபம் இந்துக்கள் பண்டிகை இல்ல, பொங்கல் விழா இல்ல விளக்கேற்றியவர்கள் இல்ல பொங்கல் விழா கொண்டாடுவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பத்துக்கு மாறா செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்போ கார்த்திகை தீபம் ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் அது இந்துக்களினுடைய பண்டிகை. இன்னைக்கு கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தங்க 2 பேர் வரலாமே தவிர 99% ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் இருங்க. 99% இல்ல என் கருத்து சொல்லிடுறேன், தப்பா இல்ல மக்கள் முடிவு பண்ணட்டும். 99% இந்துக்கள் தான் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதுக்கு நீங்க தமிழர்னு சொல்றது நாங்க ஏத்துக்கல. இவங்க தமிழர்னு கூட திமுக சொல்வதற்கு தயாரில்லை. திராவிட பொங்கல் ஏன் தமிழர் பொங்கல் சொன்னாலே எதுக்கு திராவிடம் உள்ள வருது? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ இப்ப தமிழர் பொங்கல்னு சொல்லாம மோடி பொங்கல்னு சொல்றோம். மோடி பொங்கல் 11 வருடமா நாங்க கொண்டாடுறோம். கொண்டாட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. எங்க உரிமைங்க, அது நாங்க வச்சுக்கிறோம். என்ன பேர் நீங்க திராவிட பொங்கல் வச்சுக்கோங்க. நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டுருக்கோம். இப்ப கருணா இது அருணனையா சொன்னாரு அபத்தமாக இருக்கிறது, மோடி பொங்கல்னு பெயர் வைக்கலாமா? எங்களுக்கு பிடிச்சிருக்கோம். எது தெரியுமா அபத்தமா இருக்கு? மக்களுக்காக போராடுறோம், நலிந்தவர்களுக்காக போராடுகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னையில கடந்த 10 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க. எங்கேயாச்சும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பாத்தீங்களா? அப்படியே வாயை மூடிட்டு திமுகவிற்கு பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் யாராச்சும் இன்னைக்கு ஆசிரியர்களை காவல்துறையினர், அதாவது பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கன்னத்தில் அரைந்து முதுகுல
குத்தி காயப்படுத்தி அவர்களை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிற அளவுக்கு காவல்துறை வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தங்க வாயை தொண்டிருக்காங்க. இதுதான் அபத்தம். இதுதான் பதவிக்காக ஒற்றைப்பது. நான் வரேன் திரு அருணன் வரேன். கருணா பதில் சொல்ல விரும்புறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல. இவர் போராடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு ஒண்ணும் தெரியல விவரம். அந்த சங்கங்கள்ல இருக்கிறதுல கம்யூனிஸ்டுகள் தான் அதிகம். அதுவே அவருக்கு தெரியல. அந்த தொழிற்சங்கங்கள் ஆசிரியர் சங்கம் சரி எல்லாம் இப்ப கூட எங்களுடைய செயலாளர் நான் கேட்கிறேன், பாஜக அவங்க போச்சா அந்த போராட்டம் போது தொழிலாளர் கட்ட எங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்துல போய் பாஜக காரங்களை பேர் சொல்லுங்க. பாஜக காரங்க அதுக்கான பதில நான் எடுத்துக்கிறேன். கருணாவுடைய கருத்து வாங்கிக்கிறேன். இந்த விவாதத்தை திரு சூர்யா அவர்கள் ஒரு சாமர்த்தியமாக கார்த்திகை தீபம் இந்துன்னு அவர் பேசும்போது ஒவ்வொரு கருத்துக்கள் வரும்போது பதில் சொல்ல வேண்டிய தேவை. நான் ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன். நான் திருவண்ணாமலைக்காரன், காலகாலமாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஊரில் பிறந்து வளர்ந்தவன். இந்த கார்த்திகை தீபத்து அன்று 25 லட்சம் பேர் வந்தாங்க, பக்தர்கள் வந்தார்கள். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் அவ்வளவு சிறப்பாக நடந்தது. ஏனென்றால் அந்த இடத்தில் காலகாலமாக எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அதே இடத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இங்கதான் மாத்தி ஏற்றணும் அப்படின்னு சொல்லல. இப்ப திருப்பரங்குன்றத்துல எந்த அதிமுக ஆட்சி இந்த தூணை காட்டி இங்கதான் ஏத்துங்கன்னு சொல்லும் போது ஏன் ஏத்தல அதிமுக? ஏன் ஏற்றல? ஏன்னா அவர்களுக்கு தெரியும் காலகாலமாக எந்த நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த நடைமுறை தான் எம்ஜிஆர் அவர்களும் கடைபிடித்தார், கலைஞர் அவர்களும் கடைபிடித்தார், ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கடைபிடித்தார். அதே நடைமுறையை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடைபிடித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலகாலமாக திருப்பரங்குன்றத்தில் எங்கே ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் ஏற்றப்படுது. மீண்டும் சொல்றேன், இந்த விவாதத்தை அந்த இடத்துக்கு திசை திருப்பினா மக்கள் தமிழ்நாடு இன்னொரு குற்றச்சாட்டு வச்சார். காங்கிரசுக்கு தரப்பிலிருந்து எழக்கூடிய கருத்துக்கள், காங்கிரஸ் மதிமுக இன்னைக்கு மதிமுக நடத்தக்கூடிய நடைப்பயணம் உள்ளிட்ட எல்லா சிக்கல்களையும் மறைப்பதற்காகத்தான் நீங்க நடத்தக்கூடிய மாநாடுகள். மறுபடியும் இந்த விவாதம் திசை திருப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா இது காங்கிரஸ் இங்க இல்ல. காங்கிரஸ் இருக்கும்போது அவர்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இப்போ திரு சூர்யா அவர்கள் இந்த மாதிரி மோடி பொங்கல்னு பேர் வச்சு அது எங்க இஷ்டங்க, பொங்கலுக்கு நாங்க எங்க வேணாலும் பொங்கல் வச்சுங்க. நீங்க மோடி பொங்கல் நீங்க எந்த பேரை வச்சாலும் டெல்லியில கொண்டாடிட்டு இருந்தீங்க. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரீங்க? 2024 தேர்தல் நடக்கிறது. அப்ப 2024 ஜனவரி மாதம் அதுல ஒரு தேர்தல் கணக்கு இருக்குன்றத ஒத்துக்கறாங்க. இல்ல, தேர்தல் தமிழ்நாட்டில் மோடி பொங்கல் கொடுக்கிறவர் அந்த தேர்தலுக்கு முன்ன டிசம்பர் மாதம் 23ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவ்வளவு பெரிய மிக்ஜாம் புயலில் பெரிய சேதாரம் அடைந்து ஆடு மாடுகள் இழந்து மக்கள் அவ்வளவு பெரிய 36,000 கோடி ரூபாய் வெள்ளர் நிவாரண நிதி கொடுத்திருக்கு. எவ்வளவு கொடுத்தாங்க? அவங்க வெறும் 600 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். வெறும் அவர்கள் கொடுத்த நிதி 276 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 276 கோடி எப்ப தெரியுமா தந்தாங்க? தேர்தல் முடிந்த மறுநாள் அதை அனௌன்ஸ் பண்றாங்க. தேர்தலுக்கு முன்ன கூட அனௌன்ஸ் பண்ணல. நாம கேட்டது 36,000 கோடி. தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுடன் இணைந்து நீங்க ஒரு தமிழ்நாட்டு இணக்கமா இல்ல, மத்திய அரசோட இணக்கமா இல்ல. இல்ல, அதுக்கு தான் அடுத்தது வரணும்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அது அடுத்தது திரு ரவிராஜ் அவர்கள் முக்கியமான சில விஷயங்களை சொன்னார். அதுக்கு பதில் குயிக்கா சொல்லிடுறேன். எந்த நேரத்திலும் எங்க பாலிசி விஷயத்துல நாங்க பர்ஃபெக்ட்டா இருப்போம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இப்போ நான் அவரிடம் அந்த பாலிசி விஷயத்துல அவங்க பர்ஃபெக்ட்டா இருந்ததை சொல்றேன். இப்போ தோழர் அவர்கள் சொன்னது மகாத்மா காந்தி பெயரை எடுத்தாங்க. திடீர்னு 100% மத்திய அரசு அவர்கள் கொடுத்ததை 40% இங்க கொடுக்கணும், நம்ம மாநில அரசு தான் இனிமேல் சுமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க. இப்போ 125 நாளாக உயர்த்தினார்கள். 100 நாளாக இருக்கும் போதே சராசரியாக 35-40 நாள் தான் அவர்களுக்கு வேலை கிடைத்தது. 125 நாளா உயர்த்தும் போதனால அதனால யாருக்கு அதிகமா பலன் வரும் தெரியல. ஆனால் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது திரு தம்பித்துரை அவர்கள் அதிமுக சார்பில் பேசும்போது மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் வைக்க வேண்டும், 40% அந்த நிதி சுமையை மாநில அரசு மீது சுமத்தக்கூடாது, இந்த நிபந்தனையின் பேரில் அதிமுக ஆதரவு அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த 2 நிபந்தனையுமே நிராகரிக்கப்பட்டு விட்டது. மகாத்மா காந்தி பெயரை எடுத்துட்டாங்க, 40% மாநில அரசு மீது சுமத்தி. அவர் சொன்னது சரிங்கிற மாதிரி ஆகுது. இல்ல அவர் சொன்னது சரிங்கிற மாதிரி தான் ஆகுது. நாங்க தேவையான இடத்துல தேவையான விஷயத்துக்கு நாங்க பேசுவோம், குரல் கொடுப்போம்னு சொன்னது சரிங்கிற மாதிரி. நான் பேசுறதா இருங்க.
பாலிசி விஷயத்துல பர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்க ஒரு கூட்டணி கட்சி நீங்க போற நிபந்தனை ஏத்துக்கலைன்னா அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதுக்கு நீங்க நாங்க போராடுறோம் இங்க, நீங்க போராடுனீங்களா? நாங்க அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்க வாக்களித்தோம், நீங்க எங்க நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க, நாங்க சொன்ன கொடுத்த நிபந்தனைகளை மீறி விட்டீர்கள், நீங்க போராடுனீங்களா? ஒரு எம்பி கூட இல்லாமல் நாங்க வலியுறுத்துறோம், மாறா 39 எம்பிக்களை வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. வரேன். மத்திய மாநில அரசு சுமூகமாக இருக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும். இவர்கள் இணக்கமாக இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்க? சிஏஏ என்ஆர்சிக்கு அத்தனை பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது, போய் ஆதரித்து வாக்களித்தார்கள். டெல்லியில மாநிலத்தில் நடக்கிற சர்வீஸ் பில்லு, டெல்லி மாநிலத்தில் சர்வீஸ் பில்லுக்கும் தமிழ்நாட்டில் எந்த நேரடி பாதிப்பும் இல்லை. ஆனா நாம பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சி நீங்க. அண்ணாவின் மாநில சுயாட்சின்ற ஒரு சுயமரியாதை கொஞ்சம் ஒட்டி இருந்தா கூட, நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய அரசா இருந்தா கூட அந்த அரசின் அதிகாரம் பறிபோக கூடாதுன்னு பார்ப்போம். அதை போய் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க.